வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்து சண்டே ஸ்பெஷல் எங்களுடைய மதிய சாப்பாடு தான் வந்து பார்க்க போகிறீங்க. என்னென்னா, இன்றைக்கி வந்து ஸ்கூல் லீவுங்கிறதுனால பசங்கள்லாம் வீட்டில் இருக்கிறாங்க. அதனால் அவங்க வந்து சிக்கன் 65 போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதனால் இன்றைக்கி நாங்கள் வந்து சிக்கன் 65 அப்புறம் வந்து சிக்கன் குழம்பு இதெல்லாம் தான் இன்றைக்கி நாங்கள் வந்து செய்ய போகிறோம். இப்போ வாங்க என்னென்ன செய்கிறேன்னு வீடியோவில் வந்து பார்க்கலாம். இந்த கறி வந்து சிக்கன் 65 போடுறதுக்காக கழுவிட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் வந்து வெறும் கறியாக எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா அதில் உள்ள எலும்பெல்லாம் தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். இதை வந்து நம்ம அப்படியே கொஞ்சமாக குழம்பு வைக்க போகிறோம். அதனால தான் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ சிக்கன்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக அலசி எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம சிக்கன் 65க்கு வந்து மசாலாலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா ஊறிட்டு இருக்கும். அதுக்குள்ளே நம்ம வந்து குழம்புக்கு தேவையான பொருளெல்லாம் ரெடி பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் 65 செய்கிறதுக்கு மசாலா சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இது வந்து சிக்கன் 65 மசாலா, கார்ன்ஃப்ளவர் மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது மூணு தான் இப்போ நம்ம வந்து சேர்க்க போகிறோம். உப்பு வந்து சிக்கன் 65 மசாலாவிலே சேர்த்துருப்பாங்க. அதனால் வந்து உப்பு நான் சேர்க்கலை. நம்ம அப்புறமா பத்தலைன்னா போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். மசாலா எல்லாம் சேர்த்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இதில் வந்து இப்போ தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தயிர் வந்து இப்போ இல்லை, வீட்டில் சரியாக போயிட்டு, அதனால் நான் வந்து தயிர் சேர்க்கலை. தயிர் இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட வந்து எலுமிச்சம்பழம் சாறு கொஞ்சம் சேர்த்துக்க போகிறேன். ஒரு பாதி எலுமிச்சம்பழம் புளிஞ்சு விட்டாலே போதும். இப்போ அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். எலுமிச்சம்பழ சாரும் சேர்த்து நல்லா இப்போ கலந்து விட்டுட்டேன். இதை வந்து நம்ம அப்படியே மூடி வச்சுருவோம். ஒரு அரை மணி நேரத்துக்கு இந்த மசாலா எல்லாம் வந்து நல்லா ஊறட்டும். அந்த சிக்கனில் வந்து இந்த மசாலாலாம் நல்லா ஊறட்டும். இதை அப்படியே மூடி வச்சுட்டு நம்ம அடுத்து குழம்புக்கு தேவையான பொருள் எல்லாம் இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். நான் வந்து குழம்புக்கு தேவையான பொருள் எல்லாமே ரெடி பண்ணிட்டு வந்துட்டேன். ரெடி பண்ணிவிட்டு அடுத்து வந்து அடுப்பு பற்ற வைக்க போகிறேன். அடுப்பு பற்ற வைக்கிறது தான் பெரிய டாஸ்காக இருக்கும். பற்ற வச்சிட்டோம்னா குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். பாப்பா வந்து சிக்கன் சில்லிக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு. பாப்பா தான் வெயிட் பண்ணது, நீ வெயிட் பண்ணலையா? எனக்கு தான், பாப்பாவுக்கு தான் ரொம்ப ஆசை. பாப்பா தான் கேட்டுக்கிட்டே இருக்கு. ஆமாம், அடுப்பு ஒரு வழியாக பற்ற வச்சுட்டேன். சரி, குழம்பு தாளிக்கிறதுக்கு சட்டி சூடாயிடுச்சு. இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன். சரி, எவ்வளோ எண்ணெய் ஊற்றிக்கிறேன்னு பார்த்துக்க. நம்ம சாப்பிடதானே சாப்பிடலாம் போகிறோம்னு சொல்லக்கூடாது. அதுவும் போதுமான அளவு தான் ஊற்றும். எண்ணெய் சூடாயிட்டு பட்டை வகையெல்லாம் சேர்த்துக்கலாம். பெருக்கி சரி தள்ளி நின்று பச்சை மிளகாய், கருவேப்பிலை ரெண்டும் சேர்த்துக்கிறேன். இது கூட வெங்காயம், நல்லா சூடாக இருக்கு. அடுப்பு எரியுதுல நல்லா. ஆடி காத்து வீசினாலும் வரகடுப்பு அணையவே விறகடுப்பு அணையாது. ஆடி காத்து தான் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுதான் வரும் ஆடி காத்து. இது மாதிரி நின்று எரியாது ஆடி காத்துல. இப்போ அடுப்பு இப்படி எரியுதுல, ஆடி காத்துல இப்படி எரியாது. நானா பக்கமும் அழகாயு அம்மு உருண்டுக்கிட்டு போதான்னு பார்ப்போம். ஆடி காத்துல அம்மிலாம் மறக்காது. ஆனால் என்ன மட்டை கழியில் எல்லாம் பறந்து ஓடும்.
ஒரு வாட்டி நம்ம வீட்டில் குண்டா பிறந்துச்சு வா பார்த்தீங்களா? இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோ. ஒரு வாட்டி நம்ம வீட்டில் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுருலாம். இந்த இஞ்சி பூண்டு சேர்த்துட்டாலே இந்த சிக்கன் வாசனை வந்துடும். நம்ம இஞ்சி பூண்டு எதில் சேர்த்தாலும் சிக்கன் வாசனை வரும். என்னம்மா? பாப்பா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணு பாப்பா. பாப்பாவுக்கு வேலை வந்துடுச்சு. அம்மா பாப்பாவுக்கு வேலை வந்துடுச்சா? அப்படியே குடிக்கிறது கொஞ்சம் தண்ணி பாப்பா. பாப்பா வாட்டர் டேங்க் ஆயிட்டு தண்ணி பாக்கமா இருக்கு. நீ உடனே கேட்கக்கூடாது. அடுப்புல உட்காந்துன்னா அடுப்புல உட்காந்துருக்கீங்க. அடுப்பு எடுத்து விடுறது அதெல்லாம் தப்பு பேசக்கூடாது. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிட்டு அடுத்து வந்து தக்காளி சேர்த்துக்கிறேன். எல்லாமே வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்க சிக்கனை சேர்த்துக்கணும். ஈரல் எனக்கு பிடிச்ச கறிக்கு பிடிச்ச ஈரல் கிடச்சி பாருங்க. ஈரல் சிக்கன் சில்லியில் போட சொல்லி அம்மா இங்கே பார்த்தாங்க. குழம்புல போட்டால் நல்லாயிருக்கும். சிக்கன் சேர்த்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ அது கூட வந்து மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு தூள், சிக்கன் மசாலா. வெயில எல்லாம் சமைச்சோம்னா மத்தியானம் ஒன்றும் இல்லை. மசாலா சேர்த்து நல்லா கலந்தாச்சு. இப்போ அது கூட வந்து குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ அது கூட குழம்புக்கு தேவையான அளவு உப்பு. ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன், அதனால் இப்போ கம்மியாக சேர்த்துக்கிட்டாலே போதும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுருவோம். குழம்பு வந்து நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிக்குது. குழம்பு பாருங்கள் நல்லா வந்து கொதிச்சிட்டு இருக்குது. இப்போ வந்து 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் வந்து சேர்த்துக்கலாம். ஆமாம், பசங்களுக்கும் வந்து உருளைக்கிழங்கு சேர்த்து செஞ்சால் தான் பிடிக்கும். அதனால தான் உருளைக்கிழங்கு வந்து போடுறேன். பாருங்க, சிக்கன் குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. கறி, உருளைக்கிழங்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துட்டு. இப்போ வந்து தேங்காய் அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் சேர்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1/4 மூடி தேங்காய், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை 2 சேர்த்து அரைச்சி வச்சிருக்கிறேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை தேங்காய் கூட அரைச்சி சேர்த்தோம்னாலும் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து இலையாக போடுவோம், கொத்தமல்லி தழை வந்து லாஸ்ட்டாக. நான் வந்து தேங்காய் கூட அரைச்சி சேர்த்துருக்கேன். அடுத்து பிள்ளைங்க வந்து சிக்கன் 65 எப்போ போடுவீங்கன்னு சொல்லி ரொம்ப ஆவலாக இருக்கிறாங்க. அதனால் குழம்பை இறக்கிட்டு நம்ம சீக்கிரமாக வந்து சிக்கன் 65 பொரிச்சு கொடுத்துருவோம் பிள்ளைங்களுக்கு. பின்னாடி ஒரு ஆள் காத்துக்கிட்டே இருக்கான். குழம்பு ரெடியா? தேங்காய் சேர்த்து ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ வந்து குழம்பை இறக்கிடலாம். ரொம்ப நேரம் கொதிக்க விட வேணாம். இப்போ வந்து சூப்பரான சிக்கன் குழம்பு வந்து ரெடி. பாப்பா அதுக்கு ரொம்ப ஆவலை. இப்போ நம்ம குழம்பை இறக்கிட்டு 65 போட்டுருவோம். வாசம் வருதா ஹரி? குழம்பு வாசம். சிக்கன் 65 போடுறதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் வந்து நல்லா சூடாயிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா மசாலா கலந்து வச்சுருந்தோம்ல சிக்கன் மசாலா கலந்து ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. அதுவும் வந்து நல்லா ஊறி இருக்கு பாருங்க. இப்போ திரும்பவும் ஒரு தடவை நம்ம கலந்து விட்டுட்டு எண்ணெயில் போட்டுற வேண்டியதான். நல்லா ஊறிடுச்சு மசாலா கூட. இப்போ ஒரு பீஸாக எடுத்து நம்ம அப்படியே போட்டுருவோம்.
இப்போ நல்லா வெந்துருச்சு. திருப்பி விட்டுக்கலாம். போட்ட உடனே வந்து திருப்பி விடக்கூடாது. நான் கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து திருப்பி விடணும். சிக்கன் 65 வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம். சூப்பராக வந்திருக்குமா? சூப்பராக இருக்கா? டக்குன்னு பார்க்கும்போது இது மாதிரி இருக்கு. குலோப் ஜாமுன் இது பண்ண முன்னாடி இருக்கும். சூப்பரான சிக்கன் 65 வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்க, சூப்பரான சிக்கன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா கம கமன்னு வாசனையா இருக்கு. பார்க்கவே சூப்பராக இருக்குமா? பார்க்கவே செம்மையா இருக்கு. அது கூட வந்து நல்ல காரம் சாரமான சிக்கன் 65 அதுவும் வந்து ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடும் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே வடிச்சிட்டேன். நம்ம வந்து எல்லாத்துலேயும் சாதத்தை காட்டிகிட்டே இருக்கோம் அப்படின்றதுனால சாப்பாடு மட்டும் எடுத்துகிட்டு வரல. இப்போ சாப்பாடு வந்து எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. பசங்களும் வந்து ரொம்ப வெயிட்டிங்கில் இருக்காங்க. மெயினாக வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 சாப்பிட்றதுக்கு தான் ரொம்ப ஆவலாக இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு வந்து இப்போ நம்ம சுட சுட சாப்பாடு வந்து கொடுத்துடலாம். இதுதான் இன்னைக்கு எங்களுடைய மதிய சாப்பாடு. இதை பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.